Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கடலைப்பருப்பு பக்கோடா. இது ரொம்ப சுலபமாக செய்யலாம். அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் செய்ய போகிறோம். கடலைப்பருப்பை நம்ம ஒரு 2 hours வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு பக்கோடா செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்னென்னா 200 grams அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து இது வந்து ஒரு 2 hours வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து தண்ணியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன பொருள் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இது தண்ணி வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணியை வந்து ட்ரை பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு 6 பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு பட்டை வாசனைக்கு. இது கூட நம்ம இஞ்சி ஒரு துண்டை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சியும் கட் பண்ணிட்டோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதையே நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நல்லா அரைப்படாதுங்கிறதுனால கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதை வந்து நல்லா நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டோம். ஏன்னா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு கூட போட்டிங்கன்னா பச்சை மிளகாய் வந்து அரைப்படாது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா 1-2 இந்த மாதிரி பருப்பு வந்து தட்டுப்படணும். அப்போ தான் வந்து பக்கோடா செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்னென்ன பொருள் போட போகிறோங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பக்கோடாவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே 2 inch அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். கடலைப்பருப்பு பக்கோடா நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலாக ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். சுவையான கடலைப்பருப்பு பக்கோடா ரெடி. கடலைப்பருப்பு பக்கோடா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்கழி மாதத்தில் நீங்கள் கோலம் போடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோலம் சேனலையும் பார்த்துட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரை பேணித் தமரா கொளல். விளக்கம்: பெரியோரையே விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராக்கிக் கொள்ளுதல் பெறுதற்கரிய பேறுகள் எல்லாவற்றிலும் அரிதான பெரும் பேறு ஆகும்.